வணக்கம் நண்பர்களே. நிறையா பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டு வந்துருந்தீங்க இனோவா டிரைவிங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரூட் எதுனா வால்பாறை, பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகக்கூடிய ரூட்டு. எப்போவும் நான் நேச்சுரல் சவுண்டோட இன்ஜின் சவுண்டு, பெடல் வியூ இதெல்லாம் போடுவேன். இந்த வீடியோவில் அது போட முடியல. காரணம் என்னென்னா ஃபேமிலியாக போனதுனால பேசக்கூடிய சத்தமெல்லாம் கூட வீடியோவில் கேட்கும். இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வரக்கூடிய வீடியோஸில் நான் பெடல் வியூ, அப்புறம் கியர் எல்லாம் போடுவேன். இன்ஜின் சவுண்டோடு நான் கண்டிப்பாக போடுவேன். இந்த வீடியோ சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். தம்பி எத்தனாவது கிட்ட இறக்குவேன்? செகண்டு தேர்டு டாப்லாம் போகவே போட்டேன். போடலாம், ஆனால் போடலாம். அவர் போடுறது அவர் நல்லதில்லை. ஆமாம், ரெண்டு தான் கரெக்ட். அப்போ தான் அது பிரேக் கண்டிஷன் கரெக்டாக இருக்கும், கண்ட்ரோல். பதினாலாவது பெண்டு, 14 அவுட் ஆஃப் 40. ஹேர் பின் பெண்ட். இவன் வந்து வீடியோ எடுக்க எடுக்க அவன் மனசுக்குள்ள பேசிக்கிட்டே போகிறான். என்ன பேசிக்கிட்டு சூப்பர். இப்போ அந்த வீடியோவில் இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல சரியான முக்கு. அந்த வியூ எவ்வளோ பெருசு பாருங்க. மழை இருந்துச்சுனாலே அந்த இடத்துல ஒரு டேம் இருக்கணும். மலையில் வர தண்ணியில் அந்த டேமில் போய் சேர்ந்து. ஊட்டிக்கிட்ட டேம். ஊட்டி கல்லா ஆறா வந்துருக்குண்ணா. கல்லா இருக்குதுல்ல, அங்கே அந்த சைடு ஆறா வந்து அவன் மாதிரி இந்த சைடு போய் நிற்கிறான். இந்த பக்கம் இந்த பார்த்தா தெரியலையா அவனுக்கு? இந்த பக்கம் இந்த பக்கம் அது இன்னும் அட்வென்ச்சர் ஒர்க். கொஞ்சம் காற்று அடிச்சதுன்னா அவ்வளோதான். ஏட்டாம அட்வென்ச்சர் ஒர்க் பண்ணுறானுங்களா? எல்லாம் சும்மா அப்படி வரான். இந்த இடமெல்லாம் அந்த மாதிரி யோ இது இருக்குல்ல. ஆமாம், மேலே ஒருத்தர் இதாக இருக்கு போகிறா அப்படி. மெதுவாக போகிறாங்க. ஆனால் மெதுவாக போனால் அப்படி கிடையாது. இவ்வளோ நாள் விட்டுட்டு வருவாங்க கீழே ஆஸ்பத்திரியில். யானமலை வரணும் சூப்பராக வாவா இருக்குல்ல, வாவாண்டியாக இருக்கு. அடுத்து ட்ரோன் ஒன்று வாங்கலாம். கண்டிப்பா ட்ரோனு தாண்டா அடுத்து. வேற எதுவும் வாங்கிடாது. அண்ணே காண்டாயிடுவேன். எல்லாரும் டாம் கிட்ட பேசிட்டு வாங்க. இல்ல நான் வீடியோக்கு பேசிட்டு இருக்கேன். அவன் இல்ல வீடியோ பேர் தான் ஏர்பின் பெண் நண்பர்களே. ஆளாளுக்கு பேசாது. பாப்பாலாம் இப்ப யூடியூபர் ஆயிடுச்சு, தெரியுமா தெரியாதா? வீடியோ சின்ன சின்ன வீடியோவா இருக்கு. போட சொல்லுங்கண்ணா. எடுத்து எங்க வராம லிஃப்ட்ல வர இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றான் வீடியோவில். எடுக்கல. அது ஓட்டுனது டிம்மு, நான் ஆகாசுன்றேன்.
அவன் நான் தான் கரெக்டாக வந்து அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டு அவன் இப்படி வராது, இப்படி அப்படின்றான். இதெல்லாம் வச்சு எப்படி காட்டுறது முடியாது. பாருங்க எவ்வளோ யோசிக்குங்க ஆடியா. எங்க பார்த்தோம் அந்த வரியாட? இந்த இடத்துலயா? இந்த இடம் இல்லை, அது இங்கதான், இங்கே தான் உட்காந்துருந்தேன். அது மரத்தில் இது இல்லை, மதில் இல்லை, வெறும் பாறை மட்டும்தான் இருந்தது. திரும்பணும் ஹேர் பின் பெண்ட் திரும்பணும்னு இருந்துச்சு. இந்த பெண்ட் இல்லை, இன்னும் அது அடுத்த பெண்ட் நினைக்கிறேன். இனோவாண்ணா, இனோவா லெஃப்ட் சைடுக்கு முன்னாடி இருக்குது. அது எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. இங்கே வச்சுக்கலாம். இதெல்லாம் துணி வேலையாக இருக்குது. ஒரே சைஸ் தான், ஒரே சைஸ். சின்னதாக தெரிஞ்சது. இது அடைச்சிட்டாங்க. அங்கே இப்போ பெட்ரோலு உள்ளெல்லாம் தெரியுது, அந்த பேக்கை திருடிட்டு தரு. அந்த டேங்க் திறந்து உள்ள இருக்க கையை விட்டு உள்ள இருக்கான்னு பார்க்கணும். நான் ஒரு வீடியோ சக்கார பையன் ஒண்ணுமே வச்சிருக்கேன். என்னென்னமோ தெரியாது. ஒருத்தன் வண்டி நிறுத்திட்டு போயிட்டான். அவன் வண்டிக்குள்ள டேங்க்ல கவர் இருக்குல்ல, அதுக்குள்ள திருடுது. அப்புறம் அது உழைச்சா சம்பாதிக்கும், இல்லை எங்கே தான் வேலை கொடுப்பாங்க. திருட்டு வேலை கொடுத்தா செய்யணும். அது செய்கிற வேலை அதான், அதைத்தான் அது செய்கிறது. தன் கடமை சரியாக செய்கிறது. ஃபோனில் சார்ஜ் இருக்குதா? மெமரி ஸ்டக்காகி வர மாதிரி இருக்குது. BMW GS பைக்கா? பைக்கு தெரியாது எனக்கு. അവിടെ പോകുന്നു. അത് KTM ആണ്. முடிஞ்சிருக்குது பெண்டு. ஆனால் வந்துருச்சு. 3 இதுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான். இங்கே தான் பார்த்தோம் வரையாடன்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துட்டோம்.
நல்லா இருக்கும் வீடியோ எடுத்துட்டேன். இந்த மாதிரி போகாதீங்க நண்பர்களே. இப்படி வளைவில் ஓவர்டேக் பண்ணுறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆம்புலன்ஸ் ரைட் சைடு பாருங்கள், ஒரு கார் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க. இதுவும் ராங் ஓவர்டேக் தான். காரணம் என்னென்னா, ஆப்போசிட்டில் ஒரு லாரி நின்றுருக்குது. அந்த சைடு என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. மூணாருக்கு கிடையாது நம்ம தம்பி. மூணாருக்கு இல்லை, மூணாருக்கு நம்ம தேனி, வந்து எந்த காரில் தேனி போகிறோம் கேரளா. தெரியுமா? புத்தம் புதுசான கிறிஸ்டா. அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்? அது ரொம்ப மோசமான ரோடு சாமி மூணாறு. அது கம்பம் தேடி போய் போகணும். மதுரை போய் கம்பம் தேடி திண்டுக்கல் தேனி, போடி நாயக்கனூர், கோடி நாயக்கனூர், திண்டுக்கல் தேனி, நெடுங்காண்டம். அந்த வழியா அது போகலாம். வந்து கொடைக்கானல். இல்ல கேரளா, கொடைக்கானலுக்கு அந்த பக்கம், கொடைக்கானலோட மலை நடுவுல கொடைக்கானல், இந்த பக்கம் பழனி, அந்த பக்கம் தேனி. அப்போ கொடைக்கானல் போனாலும் கேரளா, ஊட்டி போனாலும் கேரளா, இதுவும் கேரளா. எல்லா பக்கம் எல்லா பக்கம் இன்னும் கீழே கன்னியாகுமரி போனாலும் அது கேரளா. அங்கே கேரளா.